குடித்துவிட்டு பேசிய விஜய். வெளியான ஆதாரம். அடுத்த விஜயகாந்தா இவர்? அதாவது வேலூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனங்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரடியாக பதிலடி கொடுத்தது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விஜயின் ஆவேச கேள்விகள், போலி நட்பு, முதலமைச்சர் என்னை நண்பர் என்கிறார், ஆனால் கரூர் விவகாரத்தில் என் மீது பழி போடுவது ஏன் என விஜய் கேள்வி எழுப்பினார். மேலும் நாங்கள் நண்பர்கள் என்றால் தவக நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கவும் இடம் ஒதுக்கவும் ஏன் முட்டுக்கட்டை போடுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். எதையாவது பேசிவிட்டு அப்படியே கடந்து போவதுதான் உங்கள் பாணியா என முதலமைச்சரை நோக்கி காரசாரமாக கேட்டார். மேலும் விஜயின் இந்த பேச்சுக்கு திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் வழங்கிய பதில் இன்னும் அலனை கிளப்பியுள்ளது. அதாவது முதலமைச்சர் யாரையும் பழிப்பவர் அல்ல, ஆனால் மதியம் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு இரவு 7:30 மணி வரை மக்களை பசியோடும் தாகத்தோடும் வேலில் காக்க வைத்தவர் யார் என அவரை சாடினார். பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதற்கு விஜயின் திட்டமிடல் இல்லாத போக்கே காரணம் என அவர் குற்றம் சாட்டினார். ஏன் இவ்வளவு தாமதம்? அவர் குடித்து இருந்தாரா என நான் கேட்க விரும்பவில்லை, ஆனால் 7:30 மணி வரை மக்களை காத்திருக்க வைத்தது ஏன் என பகிரங்கமாக சாடினார். மேலும் இந்த நிலையில்தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். மேலும் அந்த வகையில் தவக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு களத்தில் வேகம் காட்டுகிறார்கள். கரூர் சம்பவத்தில் தன் மீது பழி போடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மீது தவக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு திமுக தரப்பில் டி.வி.கே.எஸ். இளங்கோவன் காட்டமாக பதிலளித்தார். மேலும் வேலூரில் தவக நிர்வாகிகள் கூட்டத்தில் நேற்று பேசிய விஜய், நாங்கள் எல்லாம் உங்கள் நண்பர்கள் என்றால் கரூர் விஷயத்தில் ஏன் என் மீது பழியை தூக்கி போட்டீர்கள் என்று உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அப்படி பேசியிருப்பீர்களா? நாங்கள் நண்பர்கள் என்றால் எதற்காக என் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை? எல்லாவற்றையும் நீங்கள் செய்துவிட்டு பொய்களை அடித்துவீர்கள் என்று கூறியிருந்தார். மேலும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் சென்னையில் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்னை மாநகராட்சியின் மேயராக 5 வருடங்கள் பதவி வைத்துள்ளார். சென்னையின் 10 மேம்பாலங்கள் கட்டி இன்றைக்கும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு பயன்படுத்தி வருகின்றனர். 5 வருடங்கள் துணை முதலமைச்சராக இருந்து பல நல்ல திட்டங்களை வழங்கியிருக்கிறார். இப்போது 5 வருடங்கள் முதலமைச்சராக இருந்து பல நல்ல திட்டங்களை வழங்கி வருகிறார். மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைவாசம் அனுபவித்தவர், மக்களுக்காக பலமுறை சென்றவர். அவரை எப்படி நாங்கள் இவரோடு ஒப்பிடுவது? மேலும் முதலமைச்சர் தியாகம் செய்தவர், மக்களுக்கான திட்டங்களை வழங்கியவர். அவர் என்ன செய்தார் என்பதை அவர் சொல்லட்டும். விஜய் பாஜகவை பார்த்து பயம் இருக்கிறது. இன்னும் அவர் நடித்த படமும் கூட வெளியாகவில்லை. அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில் உள்ளது. பாஜக என்ன செய்யும் என்று எனக்கும் தெரியும். மேலும் விஜய் பாஜகவின் காலில் விழுந்து கிடக்கிறார். முதலமைச்சர் ஆகிறார் என்ற ஆசையை கடந்து மக்களுக்காக என்ன செய்வேன் என்பதை அவர் பட்டியலிடட்டும். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் வாக்களிப்பார்கள். மேலும் வருமான வரித்துறைதான் எங்கள் சொத்துக்களை பற்றி கேட்க வேண்டும். தேர்தலுக்காக தாக்கல் செய்யும் வேட்புமனுவில் சொத்து விவரங்களை சொல்வோம், அதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் விஜய். வருமான வரித்துறை அதிகாரியும் இல்லை, தேர்தல் அதிகாரியும் இல்லை. கரூர் விஷயத்தில் நாங்கள் விஜயை சிக்க விடவில்லை. கரூர் தவக கூட்டத்திற்கு மக்கள் வந்தனர். விஜய் நண்பகல் 12 மணி அளவில் பேசுவார் என்று காலை 9 மணியில் இருந்து மக்கள் காத்திருந்தனர். உச்சி வெயிலில் கூட
குடிக்க தண்ணீர் கூட உணவு இல்லாமல் இரவு 7:30 மணி வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 43 பொதுமக்கள் உயிரிழந்தது இயல்பானது. 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு ஏன் அவர் 7:30 மணிக்கு வந்தார்? அதற்கான காரணத்தை இப்போது வரை அவர் ஏன் சொல்லவில்லை என மக்கள் காத்திருக்கிறார்கள் என யோசித்து சுமார் 1 மணிக்கு வந்திருந்தால் கூட பரவாயில்லை, தனக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் என தெரிந்து குறிப்பிட்ட நேரத்திற்கோ சற்று முன் பின்னோ வந்திருந்தால் கூட மக்கள் தப்பித்திருப்பார்கள். அதை விஜய் செய்யவில்லை. அதற்கான காரணத்தையும் சொல்லவில்லை என்றார். மேலும் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் வேலூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். ஒரு இடத்தில் மிகவும் எமோஷனாக பேசிய விஜய் சில நொடிகள் பேசாமல் நின்றார். இந்த நிலையில் விஜய் எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் கண்கலங்க வேண்டும் என ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்கப்பட்டு பேசியதாக சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விஜய் பேசியதற்கு பின்னர் வேண்டுமென்றே சிலர் அதனை AI மூலம் தயாரித்து சமூக வலைதளங்களை பரப்பி வருவதாக கூறுகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு உங்கள் விஜய் நான் வரேன் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வேலூரில் விஜய் தனது கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தினார். வழக்கமான கூட்டங்களை விட இந்த முறை பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் கூட்டம் முடிந்தது அக்கட்சியினருக்கு நிம்மதியை அளித்ததாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. கூட்டத்தில் பேசிய விஜய் தமாக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரில் வந்து மக்களை சந்திப்பேன். என்னை அசிங்கமாக பேசினால் அது மக்களை பேசியது போன்று நானும் மக்களும் ஒன்று. விஜயும் மக்களும் இரத்தமும் சதையும் உடலும் உயிரும் மாதிரி, அதை பிரிக்கவே முடியாது என்றார் விஜய். மேலும் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கும் போர்தான் இந்த தேர்தல். இதுக்கு நடுவில் என்டிஏ டெல்லி எனவும் இல்லை. இது ஒரு அதிசய தேர்தல். இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறார்கள். இந்த விஜய் ஊழலை எதிர்பார்த்தால் மக்களோடு மக்களாக இருப்பதால் அவர்களுக்கு ஆதங்கம். அதனால் நம்மை எதிர்க்கிறார்கள். அனைத்து கட்சிகளும் சேர்ந்து என்னை எதிர்க்கின்றனர். அனைவருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், தமாக திமுக இடையில் மட்டும்தான் இந்த தேர்தல் போட்டி. இந்த நிலையில்தான் வேலூரில் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் விமர்சனங்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக பதில் கொடுத்தது அரசியல் வட்டாரத்தில் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.